எனக்கு ஒருத்தவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து விசாரிக்கவே கூப்பிட முடியும். எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் 41A நோட்டீஸ்னு வந்து சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்ட பிரகாரம் முன்பு நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தோம். அதாவது சந்தேகத்துக்குரிய நபரா இருக்கட்டும், இப்ப யார் மேல என்ன மாதிரியான என்கொயரி இருந்தாலும் சம்மன் கொடுக்காம எந்த ஒரு எழுத்துப்பூர்வமா கொடுக்காம யாரையும் வந்து விசாரிக்க காவல்துறை அதிகாரிகளுக்கோ இல்ல கான்ஸ்டபிளுக்கோ எஸ்ஐக்கோ எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவங்க கேட்கலாம் பொதுமக்கள் என்ன காரணத்துக்காக என்னை விசாரிக்கிறீங்க, எதனால எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா, சம்மன் கொண்டு வந்திருக்கீங்களா, என்னைய ஏதாவது அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பொதுமக்கள் தைரியமா முன்வைக்கலாம். குறிப்பா ஒரு பையனை வந்து இப்ப அஜித் குமார் மாதிரி ஒரு பையனை வந்து அந்த 41 என்ன சொன்னீங்க, அந்த டாக்குமெண்ட் பேர் என்ன சொன்னீங்க? 41 தான். 41A நோட்டீஸ் சிஆர்பிசி, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் இப்பொழுது 35BNS